எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நம்ம சத்தியத்துக்குள்ளே போகிறதுனால உங்களை நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன். அதாவது 2 நாளாகமத்தின் புத்தகத்தில் நீங்கள் வாசிக்கணும். ஆசாவின் ராஜாவின் காலத்தில் 15ஆம் அதிகாரம் 2 Chronicles chapter 15 verse 3, 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இஸ்ரவேலிலே அநேக நாளாய் மெய்யான தேவனும் இல்லை, அநேக நாட்களாய் மெய்யான தேவனும் இல்லை, உபதேசிக்கிற ஆசாரியனும் இல்லை, வேதமும் இல்லை. பாருங்க, எதெல்லாம் இல்லைன்னு இருக்கு பாருங்க. மெய்யான தேவன் இல்லை, அநேக நாட்களாய், த லாங் சீசன். இஸ்ரேலில் போட்டு அந்த இஸ்ரேல் நாட்டில் அதாவது நீண்ட காலமாக கர்த்தரை இல்லையாம் ஒன்று. 2வது, கர்த்தரை பற்றி உபதேசிக்கிற ஒரு நல்ல ஒரு ஆசாரியன், ப்ரீஸ்ட், டீச்சிங் ப்ரீச்சர் அங்கே இல்லை. 3வது என்னென்னா வேதமே இல்லை, சட்டத்திட்டங்கள் கிடையாது. பாருங்கள், என்னென்னா இல்லைன்னு வாசிங்க. நம்ம சாப்பாடு இல்லை, ட்ரெஸ் இல்லை, இது இல்லைன்னு சொல்லிட்டு கிடக்கிறோம். ஆனால் அங்கே பாருங்கள், கர்த்தருடைய பிள்ளைகளை, அநேக நாட்களாக ஆண்டவரே இல்லையா ஊரில். 2வது, உபதேசிக்கிற ஆசாரியன் இல்லை, பாஸ்டர்ஸ் இல்லை, டீச்சர்ஸ் இல்லை. 3வது, வேதமே இல்லை. அப்போ எப்படி இருக்கும்? அப்படிப்பட்ட காலங்களில் கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசாவோடு பேசி ஆண்டவருடைய ராஜ்யத்தை ஆசா கெட்டுகிறார். அது ஒரு காலம். ஆனால் அடுத்தடுத்து நீங்கள் 16ஆம் அதிகாரத்திலிருந்து போகும்போது ஆசாவின் பின்மாற்றம் ஆரம்பிக்குது. நல்ல 35 வருஷம் சந்தோஷமாக வாழ்ந்துட்டார். ஏன்னா வேதத்தை நம்பி, கர்த்தரை நம்பி, உபதேசத்தை நம்பி இருந்தால் அவன் செழிப்பான். மறுபடியும் சொல்கிறேன், கர்த்தரை நம்பி, அவருடைய உபதேசத்தை நம்பி ஒருத்தன் இருந்தான்னா, வேதத்தை நம்பி இருந்தான்னா அவனால் அவன் கூட இருக்கவங்களாம் செழிப்பாகிக்கிட்டே போவாங்க. அப்போ ஆசா 35 வருஷம் நல்ல பிரமாதமாக வாழ்ந்துட்டார். ஆனால் 36வது வருஷத்தில் தான் கிறுக்கு பிடிக்குது. எப்போன்னா அவன் நல்லா இருக்கிற காலத்தில், சுமூகமான சூழ்நிலை இருக்கும்போது. அதனால் விசுவாசிகள் இந்த நாட்களில், தேவ ஊழியர்கள் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆமென். கடைசி காலத்தில் பிசாசு அதாவது கடைசி கால ஆண்டவருடைய வருகையின் அடையாளங்களில் ஒன்று, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வஞ்சிக்கப்படுவார்கள். ஆண்டவர் அறியாதவன் வஞ்சிக்கப்படுவான் பைபிள் சொல்லலை, புரியுதா? ஆண்டவர் அறிந்த பாஸ்டர்ஸு, ஆண்டவரை அறிந்து பிரசங்கிக்கிற என்ன மாதிரி பிரசங்கியார்கள் தான் அப்புறம் ஆண்டவர் அறிந்த நல்ல நீண்டகால அனுபவம் வாய்ந்த விசுவாசிகள் வஞ்சிக்கப்பட்டு சும்மா பாட்டுக்காரன் பின்னால் சுற்றிட்டு வருவாங்க. பிசாசை வைத்து உபதேசம் பண்ணுகிற, பிசாசை வைத்து அற்புதங்களை அடையாளங்கள் பண்ணுகிற ஆட்கள் பின்னால் சுற்றிக்கிட்டு வருவாங்க. ஆனால் கர்த்தருடைய அதுலேயும் ஒரு நல்ல தரமான ஒரு குவாலிட்டியான விசுவாச குடும்பங்கள் இருக்குது, தரமான ப்ரீச்சர்ஸ் இருக்கிறாங்க, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் பாஸ்டர்ஸ் இருக்கிறாங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ இந்த நாட்களில் நான் உங்களுக்கு ஒரு எச்சரிப்பின் சத்தமாக மட்டுமல்ல, கர்த்தருடைய ஊழியனாக இருந்து உங்கள் மூத்த சகோதரனாக இருந்து, சரியா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நான் உங்களுக்கு இந்த ஆலோசனை கொடுப்பது இது காலத்தின் கட்டாயம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போது இந்த நாட்களில் நீங்கள் படிக்க வேண்டிய ஒரு பாடம் அது என்னன்னா, The book of Isaiah chapter 26 verse 3. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை படிப்போம். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன், உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனது உடையவன். ஆமாம், உறுதியான மனது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உறுதியான மனது ஒருவனுக்கு இருந்தா, மனதை உடையவன் கர்த்தரை நம்பி இருக்கிறபடியால் அவனை எப்போதும் பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வீர். இன்றைக்கு தலைப்பு பூரண சமாதானம். த பெர்ஃபெக்ட் பீஸ் தான் இன்றைக்கி நமக்கு தேவை. அந்த பூரண சமாதானம் மட்டும் உங்களுக்கும் எனக்கும் இருந்துச்சுன்னு வைங்களேன், அது 1008 பிரச்சனையாக இருந்தாலும் நம்மால் சந்திக்க முடியும். 1008 பலவீனம் இருந்தாலும் அதை நம்மால் மேற்கொள்ள முடியும். அதனால்தான் பூரண சமாதானம்.
எப்போவுமே நம்ம ஆட்கள் ஆசீர்வாதத்தை தாங்க, ஆசீர்வாதத்தை தாங்கன்னு நம்ம கேட்டுருக்குறோம். ஆசீர்வாதத்தை ஆழத்தை பாருங்க. ஒருவனுக்கு சமாதானம் மட்டும் இருந்துச்சுன்னா படுத்தா அடுத்த நேரம் அவனுக்கு வந்து ஸ்லீப்பிங் டோஸோ அல்லது இந்த லைட்லாம் ஆஃப் பண்ணணுமோ அதெல்லாம் அவனுக்கு தேவைப்படாது. படுத்தானா அடுத்த நிமிஷம் தூங்கிடுவாங்க. காரணம் என்னென்னா மைண்டில் ரெஸ்ட் இருக்குது. மைண்டில் ரெஸ்ட்டு. சில பேருக்கு பாடி தான் கட்டிலையோ தரையில கிடக்கும். ஆனால் அவங்க தூங்கியிருப்பாங்க. ஆனால் காலையில் கேட்டால் நான் என்னத்தை தூங்கினேன், தூங்கவே இல்லை. நீங்கள்லாம் தூங்குனீங்க, நான் தூங்கலை. ஏன் நான் வந்து பார்க்கும்போது நல்லா குரட்டை விட்டு தூங்கிட்டு தானே இருந்தீங்க அப்படின்னு ஒய்ஃபோ பிள்ளைகளோ சொல்லுவாங்க, அல்லது கணவனை சொல்லுவாங்க. ஆனால் அவங்க சொல்லுவாங்க நான் தூங்கவே இல்லை. யார் சொன்னது உண்மைன்னா அவர் சொல்கிறதான் உண்மை. அந்த தூங்கலைன்னு சொல்கிறவங்க சொல்கிறதான் உண்மை. காரணம் என்னன்னு கேட்டால் அவங்க மைண்டு அப்செட் ஆகிருக்கு. மைண்டில் வந்து டெலிவரன்ஸ் இல்லை, மைண்டில் வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் இல்லை, மைண்டு வந்து ஃப்ரீயாக இல்லை. அதனால தான் அவங்களுக்கு வந்து தூங்கியும் தூங்காத மாதிரி இருக்குது. அப்போது இன்றைக்கி கர்த்தருடைய பிள்ளைகளை நம்முடைய கிறிஸ்தவ மார்க்கத்தினுடைய மேன்மையான ஒரு ஆசீர்வாதம் என்னன்னு கேட்டால் பூரண சமாதானம். ஒரு அரைகுறை சமாதானம் 50%, 70%, 95% கிடையாது. பூரண சமாதானம். நீங்கள் நினைக்கிறீங்க பணம் வந்துருச்சுன்னா எல்லாம் செட்டில் ஆயிரும், கல்யாணத்தை முடிச்சிடுவேன், கடனை முடிச்சிடுவேன், அதை முடிச்சிடுவேன், இதை முடிச்சிடுவேன். கடைசியில் எல்லாத்தையும் முடித்த பிறகு கூட சமாதானம் இருக்கா அவங்களுக்கு? ஆமாம், இல்லை திரும்பி கொஞ்சம் கடன் வாங்கலான்னு பார்க்குறேன். பணம் ஒருத்தனை திருப்திப்படுத்தாது. பணம் இல்லாதவங்க அப்படி தான் இருக்காங்க. பணம் இல்லாதவங்க கூட கொஞ்சம் படுத்தா தூங்கிடுவான். பணம் இருக்கிறவன் தான் பெரிய போராட்டம். அது கொஞ்சம் பணத்தை வச்சுட்டு அப்பா அம்மாவை என்ன பந்தா காட்டுறானுங்க. புரியுதா உங்களுக்கு? சில பேர் வந்து ஒய்ஃபு பணத்தை வச்சுட்டு இவன் பந்தா காட்டுவான். புரியுதா உங்களுக்கு? மாமியார் பணத்தை வச்சுட்டு சிலர் பந்தா காட்டுற ஆள்லாம் இருக்கிறான். அப்போ இன்றைக்கி நான் பாரத்தோடு உங்களோடு கூட பேசுகிற காரியம் என்னன்னு கேட்டால், ஆண்டவர் தான் நமக்கு சமாதான பிரபு. ஆமேன். அவர் சமாதான காரணர். சரி, என்னுடைய சமாதானத்தை உனக்கு தருகிறேன் என்று சொன்னவர். இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்தில் சொல்கிறேன், பூரண சமாதானம். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் பூரண சமாதானம். இதை கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்கள் வந்து எபிரேய பாஷையில் அந்த பூரண சமாதானத்துக்கு தான் எபிரேய மக்கள் அல்லது இஸ்ரவேல் மக்கள் சொல்லுவாங்க ஷாலோம் அப்படிம்பாங்க. அது எபிரேய பாஷையில் பூரண சமாதானம் உண்டாவதாகன்னு அர்த்தம். இல்லாவிட்டால் ரெட்டிப்பான ஆரோக்கியம் உண்டாவதாக அப்படின்னு அர்த்தமா? புரியுது? அதனால தான் ஒருத்தர் இஸ்ரவேல் மக்கள் சந்திக்கும் போது ஷாலோம் அப்படின்னு சொல்லி வாழ்த்துறாங்க. அப்போ இந்த நாட்களில் பிரியமானவர்களே, இந்த பூரணமான ஆசீர்வாதத்தை நீங்கள் அனுபவிப்பது தேவ சித்தம். பூரணமான பூரணமான சமாதானம். பைபிளில் படிக்கிறோம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தில் 6 மற்றும் 7ஆம் வசனங்களை படிக்கலாம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்துக்குரிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் கர்த்தருக்கு அளவிடால் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் அடுத்தது உங்கள் சிந்தைகளையும், இந்த சிந்தை மைண்டு கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஒரு மனுஷனுடைய ஒரு பூரண சமாதானம் அவனுடைய மைண்டில் வரணும். அப்போ இந்த எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தை சிந்தையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் அப்படின்னு இந்த வசனத்தில் படிக்கும்போது, கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்கள் எல்லா ஜபங்களுக்கும் நீங்கள் விரும்பின வண்ணம் உங்களுக்கு பதிலை இந்த வசனத்தில் இல்லை. நீ விரும்பின வண்ணம் அந்த பைபிளில் படிக்கும்போது 6ஆம் வசனத்தை திரும்பி படிங்க. 6ஆம் வசனத்தில் நம்ம படிக்கிறோம். 6வது வசனத்தை திரும்ப, நீங்கள் ஒன்றுக்கு கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு ஜபத்தினால் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜபத்தில் தெரியப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு 7ஆம் வசனத்தில் என்ன சொல்லப்படுகிறது என்று கேட்டால், அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஆமாம், இந்த வசனத்தை நீங்கள் படிச்சீங்கன்னா நீ விரும்புகிறவன்னா உனக்கு ஆசீர்வாதம் வரும்னு அந்த பைபிள் சொல்லலை. ஆனால்
அங்கு ஒரு காரியம் பைபிளில் சொல்லப்பட்டிருக்குது. அதுதான் உங்கள் சிந்தை கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். சிந்தை கிறிஸ்துவுக்குள் நம்முடைய சிந்தை ஆளுகை செய்யப்படும். சிந்தை தான் ரொம்ப முக்கியம். இந்த சிந்தையை கிறிஸ்து ஆளுகை பண்ணிட்டார்னா நம்முடைய ஜபங்களுக்கு, சில ஜபங்களுக்கு பதில் வரலனாலும், உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு பலவீனமாக இருக்கிறீங்க, அதை பற்றி இப்போ டாக்டர்ஸ் ரிப்போர்ட் இப்படி இருக்கும், அந்த ரிப்போர்ட் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அவங்க மைண்டில் ஒரு அமைதியான தன்மை இருக்கும்போது நீங்கள் கர்த்தரை சார்ந்து இருக்கிறீங்கன்னு அர்த்தம். உங்கள் போராட்டங்கள், பிரச்சனைகள் வரும்போது கர்த்தருடைய பிள்ளைகளை அந்த பதட்டம் இல்லாமல் நீங்கள் உங்கள் மைண்டில் ஒரு கிளியராக இருக்குது அப்படின்னா நீங்கள் கிறிஸ்துவை சார்ந்து இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்போ இந்த பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களின்படி கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார் அங்கே இல்லை. உன் ஜபத்துக்கெல்லாம் பதில் வந்துடணும்னு அங்கே சொல்லப்படலை. ஆனால் ஒன்று அங்கே சொல்லப்படுகிறது, சிந்தையை காத்து கொள்ளுகிற கிறிஸ்து. மறுபடியும் சொல்கிறேன், சிந்தையை காத்து கொள்ளுகிற கிறிஸ்து. சொல்லுங்க, சிந்தையை காத்து கொள்ளுகிற கிறிஸ்து. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த காட்ஸ் மைண்டு தான் எனக்கு ரொம்ப முக்கியம். ஆண்டவர் உங்கள் மேலேயும் என் மேலேயும் ஒரு சரியான ஒரு மனது ஆண்டவருக்கு இருக்கு. 1 சாமுவேலின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் சாப்டர் 15 verse 2 படிங்க பார்ப்போம். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறித்த செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன். அடுத்தது, இப்பொழுதும் நீ போய் அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் நீ சங்கரித்து அவன் மேல் இரக்க வைக்காமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொன்று போட கடவாய் என்கிறார் ஆண்டவர். இந்த 2ஆம் வசனத்துல படிக்கணும், ரொம்ப முக்கியம். காட்ஸ் மைண்ட் அந்த இடத்துல இருக்கு. கர்த்தருடைய மனது என்ன அப்படின்னா, கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறித்த அந்த செய்கையை என் மைண்டில் வச்சிருக்கிறேன். உங்களை குறித்தும் என்னை குறித்தும் ஆண்டவர் தன்னுடைய மனதில் அல்லது சிந்தையில் ஒரு காரியம் வச்சிருக்கிறார். என்ன காரியம் அப்படின்னா, உங்கள் வாழ்க்கையில் முன்னேற முடியாதபடி, நீங்கள் தொடர்ந்து கர்த்தருக்குள்ளே ஓட முடியாதபடி உங்களை யார் தடுக்கிறானோ அவன் தடை செய்கிறவனுக்கு பேர் தான் கர்த்தருடைய பிள்ளைகளே பைபிளில் அமிலேக்கியர் ஆவி. அதை தான் உங்கள் எல்லாருக்கும் நான் அடிக்கடி சொல்லி கொடுத்துருப்பேன் நம்புகிறேன். யாத்திராகமம் 17ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனம், அவன் ரெவித்தீமிலே இஸ்ரவேலுக்கு விரோதமாய் அமிலேக்கியர் யுத்தம் பண்ண வந்தார்கள். யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் அமலேக்கர் இஸ்ரவேலி ஜனங்களை வழிமறிக்கிறார்கள். இதைத்தான் ஆண்டவர் அங்கே 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தில் குறிப்பிடுகிறார். நல்லா கவனிக்கணும். காட்ஸ் மைண்டை பற்றி பேசுகிறேன். இப்போ கர்த்தருடைய பிள்ளைகளை கிறிஸ்துவின் சிந்தையை பற்றி பேசுகிறேன். பழைய ஏற்பாட்டில் பிதாவாகிய தேவனுடைய மைண்டை பற்றி உங்களுக்கு பேசுகிறேன். அப்போ ஆண்டவர் உங்களை குறித்தும் என்னை குறித்தும் அப்படி சொல்கிறத விட கிறிஸ்துவோடு கூட வாழுகிறவர்களை குறித்து, ஆண்டவருடைய வசனத்தை நம்புகிறவர்களை குறித்து ஆண்டவர் மைண்டில் ஒன்று வச்சிருக்கிறார். என்ன வச்சிருக்கிறார்னா, அந்த யாத்திராகமும் 17:8 இஸ்ரவேலர்கள் கானானை நோக்கி பயணம் பண்ணுறாங்க. அவங்களுக்கு யுத்தம் என்றால் என்னன்னே தெரியாது. திடீர்னு அமலேக்கர்னு ஒரு கூட்டம் அவளை வழிமறிக்குது. அப்போ இது வழிமறிக்கிற கூட்டம், அமலேக்கு கூட்டம். ஆண்டவர் அதை மனதிலேயே வச்சிட்டு இருக்கிறார். உபாகமத்தின் புத்தகத்துக்கு வாங்க. உபாகமத்தின் புத்தகத்தில் 25ஆம் அதிகாரம், உபாகமம் 25ஆம் அதிகாரம் 17 வாசிங்க. 25 உபாகமம் 25:17. எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே பாருங்க, ஆண்டவர் திரும்ப அந்த இடத்துல ஞாபகப்படுத்துறார். எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியில அமலேக்கு தேவனுக்கு பயப்படாமல் உனக்கு எதிராக வந்து நீ இளைத்து விடாய்த்திருக்கையில பின் வருகிற உன் பாளையத்தில் உள்ள பலவீனரை எல்லாம் வெட்டினான் என்பதை. இந்த அமலேக்கு என்ன பண்ணுவான்? கர்த்தருடைய பிள்ளைகளை, காட்ஸ் மைண்ட், கர்த்தருடைய மனதில் இருக்கிற காரியத்தை பாருங்க. ஆண்டவர் டீட்டெயிலாக சொல்றாரு. இந்த விசுவாசிகளை, ஊழியர்களை இந்த வருஷம் நம்ம எல்லாம் முன்னேறணும். ஆமாம், வியாபாரம் பண்ணுறவங்க வியாபாரத்தில் முன்னேறணும், படிக்கிற பிள்ளைங்க படிப்பில் முன்னேறணும், சுகத்தில் முன்னேறணும், இல்லை ஊழியம் பண்ணுகிற என்னை மாதிரி தேவ பிள்ளைகள் எல்லாரும் ஊழியத்தில் ஆத்தும அறுவடையில் முன்னேறணும் அப்படின்னு நம்ம இருப்போம். ஆனால் அவன் நம்முடைய முன்னேற்றத்தை தடை பண்ணுகிற ஒரு ஸ்பிரிட் இருக்குது.
அதுதான் அமிலேக்கு. அதுதான் அமிலேக்கு, அமிலேக்கு ஆவி. இப்போ இந்த மாதிரி ஒரு வேத வசன வெளிச்சத்தோடு நீங்கள் ஜெபிச்சு பாருங்களேன், சாத்தானை மேற்கொள்ளும். சும்மா ஆண்டவரே முடியலப்பா, அப்படிப்பா, அப்படி கெஞ்சி கூத்தாடக்கூடாது. யார் கெஞ்சுவா? ரோட்டில் இருக்கிற பிச்சைக்காரன் தானே கெஞ்சுவான். வீட்டுக்கு இருக்கிற பிள்ளைங்க சாப்பாட்டுக்கு துணிமணிங்க கெஞ்சுவாங்க இல்லையே. எனக்கு இது வேணும், இது வாங்கித்தாங்க அப்படின்னு உரிமையோடு கேட்பாங்க. காரணம் பெற்றோர், பிள்ளைகள். நீங்கள் ஆண்டவரோடு தகப்பன் மகன் என்ற உறவில் இருக்கணுமே தவிர அந்நியனும் பரதேசி மாதிரி தூரத்தில் இருந்துக்கிட்டு என்னை அதை தாங்க இதை தாங்கன்னு கெஞ்சி கூத்தாடின காலம் மாறிவிட்டது. ஆண்டவர் உங்களை ரட்சித்தார், உங்களை அபிஷேகம் பண்ணார், அவருடைய பிள்ளையாக வைத்திருக்கிறார. சரி, இவன் வழி மறிக்கிறான். ஆண்டவர் அதே அமிலேக்கை பற்றி உபாகமத்தில் இப்போ நம்ம வாசித்தோம்ல, அந்த வசனம் 25:17 அவன் பாருங்க, அவனுடைய கேரக்டரை பாருங்க. 25:17 வாசிங்க. 25:17 புறப்பட்டு வருகிற வழியிலே, எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே, அதான் யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம். அமலேக்கு தேவனுக்கு பயப்படாமல், அமலேக்கு தேவனுக்கு பயப்படாமல். அமலேக்கு தேவனுக்கு பயப்பட மாட்டான். இந்த இடத்துல ஒரு சின்ன பிரேக் போட்டு உங்களோட பேசுகிறேன். தேவனுக்கு பயப்படாம துணிகரமான காரியங்களை செய்கிற கிறிஸ்தவர்களுக்குள்ள இந்த 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 அமிலேக்கு ஆவி கிரியை செய்து தேவனுக்கு பயப்படாத ஆலயத்தில் சண்டை, ஆலயத்தில் பாலிட்டிக்ஸு, ஆலயத்தில் எலெக்ஷனு, இதெல்லாம் தேவனுக்கு பயப்படுற பயம் கிடையாது. என்ன சொல்கிறீங்க? வீடுகளில் கேவலமான காரியங்களை செய்கிறது, பிறருக்கு விரோதமாக வாட்ஸ்அப்பில் மெசேஜை ஃபார்வேர்ட் பண்ணுறது, இதெல்லாம் அந்த ஃபியர் ஆஃப் காட். தேர் இஸ் நோ ஃபியர் ஆஃப் காட். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் கிடையாது. அமிலேக்கு கர்த்தருக்கு பயப்படாதவன் அவன் என்ன செய்வானா, அந்த வசனத்துக்கு திரும்பி வாங்க, திரும்பி அந்த வசனத்தை வாசிங்க, திரும்பி அந்த வசனத்தை வாசிங்க. எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியில் அமிலேக்கு தேவனுக்கு பயப்படாமல் உனக்கு எதிராக வருவான். இந்த அமிலேக்கினுடைய 2வது குவாலிட்டி, உங்களுக்கு எனக்கு ஆப்பனண்ட் பார்ட்டியாகவே இருப்பான். அமிலேக்கு ஆவி உங்களுக்கு எனக்கும் எதிர்ப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். ஆமாம், நீங்கள் தான் சொல்கிறீங்க எனக்கு ஒரு எதிர்ப்பும் இல்லை, நல்லா தான் இருக்கிறேன், தண்ணி அடிக்கிறேன், ஒய்ஃப் அடிக்கிறேன். அவனுக்கு என்ன எதிர்ப்பு? அவன் கேட்டகரியில் இருக்கல, உனக்கு எங்கே எதிர்ப்பு வரும்? நான் பேசுகிற ஆட்களெல்லாம் ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணுறவங்க, ஜெபிக்கிறவங்க, கர்த்தரோடு இருக்கிறவங்க, மேக்சிமம் தேவனுக்காக வாழணும், அந்த டெடிக்கேட்டட் லைஃப்பில் இருக்கிறவங்களுக்கு தான் ஆப்பனண்ட் பார்ட்டி தெரியுமே தவிர, புரியுதா, மற்றவனுக்கெல்லாம் அது தெரியாது, மற்றவனுக்கு தெரியாது. அப்போ இந்த நாட்களில் உனக்கு எதிராக வாசிங்க. நீ இளைத்து விடாய்த்திருக்கையில், நீ இளைத்து விடாய்த்திருக்கும் போது பின் வருகிற உன் பாளையத்தில் உள்ள பலவீனரெல்லாம் வெட்டினான். பாருங்க, எப்போ வருவான்னா, நம்ம ரொம்ப டயர்டாக போய் சரி 2 நாள் ஜோம் பண்ணிட்டோமே, நல்ல வாட்ச் நைட் சர்வீஸ்லாம் போயிட்டு நைட்டெல்லாம் 9 மணிலேருந்து காலையில் 5 மணி வரைக்கும் உட்காந்து வாக்குத்தத்த ஜெபம், வாக்குத்தத்த பாட்டு, வாக்குத்தத்த ஸ்டிக்கரு, வாக்குத்தத்த கேலண்டரு எல்லாத்தையும் நம்ம வாங்கிட்டோம். ராமா நல்லா இருந்துச்சு, ஸ்தோத்திரம், ஆமாம், ப்ரைஸ் காட், ஆமாம், ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு சொல்லிட்டோம். ஆமாம், இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கலான்னு நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும்போது, நீ விடாய்த்து இளைத்திருக்கையில் வாசிங்க திரும்ப, பின் வருகிற உன் பாளையத்தில் உள்ள பலவீனரை அவன் வெட்டுவான், பலவீனரை வெட்டுவான். எல்லார் மேலேயும் அவனால் கை வைக்க முடியாது. யார் ஸ்பிரிச்சுவலி டவுனோ அவனை வெட்டுவான், யார் ப்ரேயர் லைஃப்பில் டவுனோ அவனை வெட்டுவான், யார் பைபிள் ரீடிங்கே இல்லையோ அவனை வெட்டுவான், யாருக்குள்ளே பரிசுத்த எண்ணங்கள் இல்லையோ அவனை வெட்டுவான். புரியுதா? யார் ஆவிக்குள்ளே நிரம்பி ஜெபிக்க முடியலையோ அவனை வெட்டுவான். சும்மா சில பேர் படுத்து கிடந்து அப்படியே டிவி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, பாஸ்டர் பேசுகிறத, அவங்க பேசுகிறத நீங்கள் பார்க்கறதுக்காக இல்லை, வாயை திறந்து ஜெபிக்கணும், வசனத்தை ப்ரனௌன்ஸ் பண்ணணும். ஆமேன். வசனத்தை ப்ரனௌன்ஸ் பண்ணி அந்த வசனத்தை உள்வாங்கி அந்த வசனத்தினால உண்டாகிற ஒரு எழுப்புதல் உங்களுக்குள்ள வருகிற வரைக்கும் அந்த அமிலேக்கு உங்களோடு கூட போராடுவான். நீ விடாய்த்திருக்கையில் அவன் உள்ள நம்மளை என்ன பண்ணுவான்னா, பலவீனரை பாளையத்தில், அந்த வசனத்தை திரும்பி படிங்க, அந்த வசனத்தை இன்னொருக்க படிங்க. நீ இளைத்து விடாய்த்திருக்கையில் பின்வருகிற உன் பாளையத்தில் உள்ள பலவீனரெல்லாம் வெட்டினான் என்பதை நினைத்திரு. அவன் பாளையத்தில் இருக்கிற 100% எல்லாரையும் க்ளோஸ் பண்ணிட்டான்னு சொல்லலை. யார் யார் பலவீனர், அதுதான் இப்போ சொன்ன வசனத்தில், அபிஷேகத்தில், கிருபையில், பரிசுத்தத்தில், கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் யாரெல்லாம் பின்வாங்கி கிடக்கிறாங்களோ அவர்களை இவன் வெட்டுவது எளிதான காரியம். அதனால்தான் ஒரு காலத்தில் பிரகாசித்தும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றோம். இன்னைக்கு பின்வாங்கி போன ஒரு கூட்டம் இருக்கிறது. எப்போ பார்த்தாலும் செழிப்பு செழிப்பு செழிப்பு. எவ்வளோ நேரம் சாப்பிட முடியும்? சும்மா
அதுக்குன்னு ஓரளவுக்கு சாப்பிட்டோன்னா சுகர் லெவல் கூடுதா இல்லையா, ஃபேட் கூடுதா இல்லையா, புரோட்டீன் கூடுதா இல்லையா? அப்போ எப்போ பார்த்தாலும் செழிப்பின் உபதேசங்களை கேட்குறத ஸ்டாப் பண்ணுங்க. ஏற்கனவே தேவன் கிருபையா நம்ம வைத்திருக்கிறார். ஆமென். நான் என்ன சொல்றேன், செழிப்பை தருகிற தேவன்ல தேவனோடு நடக்கிற, தேவனோடு பேசுகிற கிருபை நமக்கு வேணும். அவருடைய சத்தம் நமக்கு கேட்கணும். ஒவ்வொரு நாளும் அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காய் பாரத்தோடு நம்ம ஜெபிக்கணும். சரியா? உங்க வீட்டில் ஒருத்தராவது ரட்சிக்கப்படாமல் போயிடக்கூடாது. கடைசி வரைக்கும் போராடணும். உங்க வீடு இந்த வருஷம் ஒரு ஜெயமுள்ள ஒரு வீடு. புரியுதா உங்களுக்கு? உங்க வீடு ஒரு விக்டோரியஸ் ஹவுஸ் அல்லது விக்டோரியஸ் ஹோம் அப்படின்னு ஒரு போர்டை போட்டு விசுவாசத்தோடு, அல்லது ஃபெய்த் ஹோம் அப்படின்னு போட்டு விசுவாசத்தோட உங்க வீட்டுக்குள்ள சந்தோஷமான காரியங்களை செய்யணும். அதனால அமிலேக்கினுடைய அந்த காட்ஸ் மைண்டை பாருங்க. அதுக்கு தான் இவ்வளோ டீட்டெயிலாக அவங்களோட நான் பேசுகிறேன். கர்த்தருடைய நாமத்தினால கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த நாட்களில் உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன், உறுதியான மனது, த ஸ்ட்ராங் மைண்ட் ஆஃப் காட். கர்த்தருக்குள்ள ஒருத்தனுக்கு ஸ்ட்ராங் மைண்ட் இருந்துச்சுன்னா அவன் எல்லாவற்றையும் ஜெயிப்பான். அப்போ இப்போ நம்ம எல்லாம் ஜெபிப்போம். எல்லாரும் இயேசுவின் நாமத்தினால் அப்படியே ஒருமனப்பட்டு, யார் யார் ட்ராவலில் செய்தி கேட்குறீங்களான்னு தெரியல, அல்லவட்டால் வீடுகளிலிருந்து செய்தி கேட்கல தெரியல, ஆன்லைனில் கேட்டுட்ருக்கீங்களா தெரியல, அல்லது டிவியில் கனெக்ட் பண்ணி பார்க்குறீங்களான்னு எனக்கு தெரியல, அல்லது சில சேனல்ஸ் நம்ம அதிசயம் டிவி, ஷம்மா டிவி போன்ற சேனல்களில் நீங்கள் கனெக்ட் பண்ணியிருக்கீங்களா தெரியல. எந்த இதில் கனெக்ட் பண்ணியிருந்தாலும் அப்படியே கண்ணை மூடி, ஆண்டவரே என்னுடைய சிந்தை ஜப சிந்தையாய் மாறட்டும், கிறிஸ்துவின் சிந்தையாய் மாறட்டும். என் சிந்தையில் ஒரு பூரணமான ஒரு சமாதானம் வரணும் ஆண்டவரே. என் பிள்ளைகளை நினைக்கும் போது எனக்கு சமாதானம் வரணும். என் புருஷனை நினைக்கும் போது எனக்கு சமாதானம் வரணும். என் ஒய்ஃபை, என் மனைவியை நான் நினைச்சாலே எனக்கு சமாதானம் வரணும். ஆண்டவர் என்னை குறித்து நான் நினைச்சாலே எனக்கு ஒரு சமாதானம் வரணும். அப்படிப்பட்ட ஒரு சமாதானத்தின் தேவன் எனக்கு நீர் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. இந்த நாட்களில் வருஷத்தின் ஆரம்ப வாரங்களில் இருக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய சிந்தையை சத்துரு திருடாதபடிக்கு ஆண்டவரே, எங்கள் சிந்தை எப்பொழுதுமே கிறிஸ்துவின் சிந்தையாக இருக்கத்தக்கதாக ஆண்டவரே நீர் உதவி செய்யணும் ஆண்டவரே. பூரண சமாதானத்துக்கு சிந்தை ரொம்ப முக்கியம். ரொம்ப முக்கியம். எங்கள் சிந்தையை ஆளுகிற, ஹல்லேலூயா, எங்கள் சிந்தைகளை அடக்குகிற கிருபையை எனக்கு தாரும். கைகளை உயர்த்தி எனக்கு தாரும் சொல்லுங்க. எனக்கு தாரும். என் சிந்தையை ஆளுகிற கிருபை எனக்கு தாரும் ஆண்டவரே. உம்முடைய கைகளில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஓ பாபா கபா ரகபா. கஷ்டங்களோ, போராட்டங்களோ, வியாதிகளோ, உங்க சிந்தையில ஒரு சமாதானம் இருந்துச்சுன்னா போதும். கர்த்தருடைய பிள்ளைகளை, you will have victory in the name of Jesus. You will have good success in the name of Jesus. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிந்தையை கட்டி வைத்திருக்கிற பொல்லாத பலவானே, உன்னுடைய கிரியைகளை நாங்கள் அழிக்கிறோம். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம். நீதிமான் ஓடி சுகமாயிருப்பான். இந்த நாட்கள்ல ஒவ்வொருவருக்குள்ள ஜப சிந்தை உண்டாகட்டும் ஆண்டவர். ஜெய சிந்தை, ஜெயிக்கணுங்கிற ஒரு சிந்தை உண்டாகட்டும். துதிக்கணுங்கிற ஒரு சிந்தை உண்டாகட்டும். கர்த்தர் அப்படியே நீர் செய்து தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறீர். கரங்களை தட்டி ஸ்தோத்தரித்து நாங்க இங்கிருந்து பாடும்போது நீங்களும் கண்ணை மூடி ஆவிக்குள்ளாக நிரம்பி பாடுங்க. அவர் அன்பின் அபிஷேகத்தால் என்னை நிரப்பி நடத்துகின்றார். அவர் அன்பின் அபிஷேகத்தால் என்னை நிரப்பி நடத்துகின்றார். சாத்தானின் வலிமை வெல்ல அதிகாரம் எனக்கு தந்தார். விடுதலை நாயகன். கரங்களை தட்டி பாடுவோம். வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம்! விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம்! ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. ஒவ்வொரு நாளும் இந்த வாக்கு தத்தத்தை சொல்லி
ஆண்டவரே உம்முடைய சிந்தையாய் வசனம் என்னுடைய சிந்தையாய் மாறட்டும், வசனம் என் சிந்தையாய் மாறட்டும், ஜெபம் என் சிந்தையாய் மாறட்டும். ஒரு குட் ஆட்டிடியூட் எனக்கு தாங்க ஆண்டவரே, குட் கேரக்டர் எனக்கு தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நான் உம்மோடு நெருங்கி வாழக்கூடிய கிருபை எனக்கு தாங்க ஆண்டவரே. எப்போ பார்த்தாலும் பைபிள் படிக்கணும், எப்போ பார்த்தாலும் பைபிளை தியானிக்கணும், ஜெபம் பண்ணணும். வேலை எப்போ தான் இருக்கும், நல்லா கவனிங்க, வேலை இருக்கும். நீங்கள் ஸ்கூல் டீச்சரோ நர்ஸோ அல்லது வேறு எந்த தொழில் வியாபாரம் செய்கிற ஆட்கள் படிக்கிறாங்க, டாக்டர்ஸ், என்ஜினியர்ஸ், வாட் எவர் இட் இஸ் மேபி, யாராக இருக்கலாம், யாராக நீங்கள் இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளை whoever மேபி யாராக இருக்கலாம், ஆனால் தேவனுடைய சிந்தையை காத்துக்கொள்ளணும். உங்கள் சிந்தையை காத்துக்கொள்ளணும். உங்கள் சிந்தைக்கு விரோதமாய் போராடுகிற எதிர் வல்லமையை இயேசுவின் நாமத்தினால் எல்லாம் கைகளை உயர்த்தி, என் சிந்தைக்கு விரோதமாய், ஆமென், தேவ சிந்தைக்கு விரோதமாய், தேவ சித்தத்துக்கு விரோதமாய் போராடுகிற பொல்லாத பலவானை கடிந்து கொள்ளுகிறோம். ஆன்லைன்ல பல ஆயிரங்கள் இப்பொழுது இணைந்திருப்பார்கள் அப்பா. ஆண்டவரே, டிவி, ஆண்டவர், சோசியல் மீடியா எல்லாவற்றிலும் பல ஆயிரங்கள் இணைந்திருக்கிறாங்கப்பா. ஒவ்வொருடைய சிந்தையும் தேவ சிந்தையாய் மாறட்டும். சுவிசேஷ பாரம் கொள்ளட்டும். சுவிசேஷ பாரம் எழுப்புதல், தேசத்தை குறித்து எழுப்புதல், வாலிபர்களை குறித்த ஒரு பாரம் உண்டாகட்டும், குடும்பங்களை குறித்த ஒரு பாரம் உண்டாகட்டும், மன விருப்பங்களை நிறைவேறட்டும். கடந்த காலத்தில் சோர்ந்து போனாங்க, அபிஷேகத்தில் நிரம்ப முடியல, பல போராட்டங்களை சந்தித்த பிள்ளைகளை கர்த்தர் உருவாக்கி இந்த நாட்களில் மறுபடியும் கர்த்தர் ஒரு புதிய அபிஷேக தைலத்தை ஊற்றுகிறதற்காக மறுபடியும் கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணி பாடுங்க. ஆமென். செங்கடலை கடந்து செல்வேன், யோர்தானை மிதித்து நடப்பேன். செங்கடலை கடந்து செல்வேன், யோர்தானை மிதித்து நடப்பேன். எரிகோவை சுற்றி வருவேன், எரிகோவை சுற்றி வருவேன். எக்காலம் ஊதி ஜெயிப்பேன், எக்காலம் ஊதி ஜெயிப்பேன். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம், விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். அதாவது நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் அப்படின்னு அந்த பிலிப்பியர் 4:6 ஆரம்பிக்குது, 7ஆம் வசனம். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தையும் சிந்தையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்தலும். அந்த வசனம் மறுபடியும் சொல்கிறேன், உங்கள் எல்லா ஜெபங்களுக்கும் பதில் வரும்னு அந்த வசனம் சொல்லலை. ஆனால் உங்கள் சிந்தையில் ஒரு பெரிய ஒரு பூரணமான ஒரு சமாதானம் வரும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, யூடியூப்பில் இருக்கிற ஃபேமிலி எல்லாருக்காக ஸ்தோத்திரம். அது மாதிரி சகோதரன் குடும்பத்துக்காக, மீடியா டீம், ஒர்ஷிப் டீம், ப்ரேயர் டீம், ஊழியர்கள் எல்லாரையும் நினச்சி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இது வரைக்கும் ஜேஎம்எம் இந்த ஜீசஸ் மீட்ஸ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா, ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரிஸ் அப்படி யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணி அங்கே ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா, பண்ணிட்டா வந்தோடனே அங்கே நீங்கள் சப்ஸ்கிரைப் என்ற இடத்துல நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரியா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணி முடிக்கலாம். ஆண்டவரே, மட்டுமாய் நடத்தி வந்த நம்முடைய பாதைகளுக்காய் ஸ்தோத்திரம். இன்றைக்கும் கர்த்தர் தொடர்ந்து தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தினீங்க, உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து கிருபை தாங்கட்டும். இன்னைக்கு காலையிலிருந்து ஆண்டவரே, காலையில் அனுதினமும் ஆவியானவரோடு, அதுக்கப்புறம் மத்தியானம் ஜூம் மீட்டிங், சாயங்காலம் ஈவினிங் சர்வீஸ் கலந்து கொண்ட எல்லா பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். இன்னைக்கு யூடியூப்பில் வந்த ஆண்டவரே, தொடர்ந்து நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் பலப்படுத்தி பாதுகாத்து கொள்ளும். யார் வீட்டிலையும் அசம்பாவிதங்களோ அல்லது அகால மரணங்களோ விபத்துகளோ ஏற்படக்கூடாது என்று நான் ஜெபிக்கிறேன். கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.